வணக்கம். இன்றைக்கி ரோஸ் பயோ என்சைம் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். அது ரோஸ் பயோ என்சைம் செய்கிறதுக்கு அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி 15 டைம்ஸ் இருக்கணும். வாட்டர் 10 டைம்ஸ் இருக்கணும். ரோஸ் 3 டைம்ஸ் இருக்கணும். ஜாங்கிரி 1 டைம் இருக்கணும். இப்போ அந்த கண்டெய்னர் நீங்கள் டப்பா மாதிரி வாய் அகன்றதாக கூட நான் எடுத்துக்கலாம். இல்லை கிடைக்கலன்னா வாட்டர் பாட்டிலும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் 1 பங்கு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு 3 பங்கு ரோஸ் பெட்டல்ஸை நல்லா அந்த டம்ளரில் நல்லா எந்த டம்ளரில் நம்ம ஜாங்கிரி போடுறோமோ அதில் 3 பங்கு அளவு நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் போடணும். நல்லா கை வச்சு அமுக்கி 3 பங்கு அந்த பாட்டிலில் நம்ம போட்டுக்கிறோம். வாய் கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால இந்த பெட்டல்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கொஞ்சம் போட்டாச்சு. 3 பங்கு அதில் கை வச்சு அமுத்தி பாட்டிலுக்குள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு 10 டைம்ஸ் வாட்டர் ஊற்றிக்கிறோம். 10 பங்கு அந்த அதே டம்ளரால் 10 பங்கு தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் 1 பங்கு அளவுக்கு கேப் இருக்கணும் அந்த கண்டெய்னரில். கேப்புனா கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக அந்த இடைவெளி அது கொஞ்சம் இருக்கணும் அந்த கண்டெய்னரில், அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு 30 நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மூடியை திறந்து மூடணும். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் திறந்து மூடணும். அந்த கேஸை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 30 நாள் முடிஞ்சப்பறம் 60 நாள் என்ன செய்யணும், அது ஓரமாக எந்த தொந்தரவும் பண்ணாமல் அதை ஓரமாக வச்சிடணும். 90 நாளைக்கு அப்புறம் அந்த ரோஸ் பயோ என்சைம் ரெடி ஆயிரும். இந்த ரோஸ் பயோ என்சைமை நான் வடிகட்டி எடுத்துட்டு அதை ஷாம்பு செய்கிறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு நம்ம அதில் ரோஸ் பயோ என்சைம்லாம் செய்கிறப்போ நல்லா முடி வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னராகவும் அது பயன்படும். கார் ஃப்ரெஷ்னராக அதை இது பண்ணிக்கலாம். வீடு துடைக்கிறப்ப அந்த தண்ணியில் நம்ம கலந்து துடைச்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். துணிகள்லாம் நம்ம அலசுகிறப்போ அந்த தண்ணியிலையும் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா துணியெல்லாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த பயோ என்சைம் நான் நிறைய டைம் செஞ்சு பயன்படுத்தியிருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ரோஸ் பயோ என்சைம் பயன்படுத்துகிறப்போ நம்ம மூஞ்சி கழுவணும் அது தண்ணியில் அப்படின்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இதை ஷாம்பு செய்கிறப்போ இதை அதில் கலந்துக்குவேன் நான் எப்போவுமே. அதுக்காகவே இதை செய்வேன். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த ஷாம்பு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அது அதுக்காகவே நான் இதை செஞ்சுருக்கேன். ஷாம்பு கலந்துக்கிறதுக்காகவே நான் அந்த ரோஸ் பயோ என்சைம் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அந்த பாட்டிலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்றைக்கு நம்ம இதை செய்கிறோமோ அன்றைய டேட்டை நம்ம போட்டுக்கணும். இதை எப்போ செஞ்சேன்னா ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு நான் அதை செஞ்சுருக்கேன். அந்த டேட்டை எழுதிக்கணும். ஏன்னா நம்ம 90 நாள் வைக்க போகிறோம். அப்போ டேட்டு மறந்து போயிடும். 30 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், திறந்து மூடணும். அது கணக்குக்காக நான் எழுதி வச்சுக்கலாம். இல்லை அதில் எழுத முடியல அப்படின்னா பேப்பரில் எழுதி அதில் ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேட் கரெக்டாக தெரியும். நம்ம என்றைக்கு அது ரெடி ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். எப்படி நம்மளுக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு அது மேலே ஒரு வெள்ளையாக ஒரு படலம் மாதிரி உருவாகியிருக்கும். அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணும், இப்போ மேலே இருக்குது, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாமே கீழே போயிடும். அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்த மாதிரி இருக்கும். மேலே அந்த தண்ணிக்கு மேலே வெள்ளை கலராக ஒரு படலமாக அப்படி படர்ந்துருக்கும். அப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை அப்படி வடிகட்டிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், புதுசாக இப்போ இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். அப்போ அது ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் மேலேயே இருக்குது. நம்ம 90 நாள் கழித்து பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே கீழே வந்துடும். தண்ணி மேலே போயிடும். தண்ணிக்கு மேலே இந்த வெள்ளை படலம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மட்டும் நம்ம 90 நாள் வச்சுக்கணும். இதை ரெடி பண்ணிட்டோம், அடுத்த டைம் செய்கிறப்போ இதே பயோ என்சைமை நம்ம கொஞ்சம் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
இந்த 90 நாள் குறைஞ்சி நம்ம 60 நாள் 45 நாளையில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.